ओम अग्नि विश्वविद्यालय संस्थापकाय नमः. அக்னி விஸ்வவித்யாலயத்தை தோற்றுவித்தவருக்கு நமஸ்காரம். நம்முடைய தேசத்துல நிறைய வித்யாஸ்தானங்கள், சுவாமிஜி இதை ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. விஸ்வவித்யாலயம்னு சொன்னா யூனிவர்சிட்டின்னு அர்த்தம். ஒரு டீச் பண்றதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் வெளிநாடுகள்ல இருந்து பாரத தேசத்திற்கு கல்வி கற்று சென்றார்கள்ங்கிறதுக்கு எவ்வளவோ வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. யூனிவர்சிட்டி மட்டும் இல்ல, சுவாமிஜி ஒரு ஸ்லோகம் அடிக்கடி கோட் பண்ணுவாங்க. அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி சைவ சப்தை தே மோக்ஷதாயிகாஹ. 7 மோக்ஷஸ்தானம், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய 7 இடங்கள், ஞானத்தை கொடுக்கக்கூடிய 7 இடங்கள் என்னதுன்னு கேட்டா, அயோத்தியா ராம ஜென்ம பூமி, மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி, அப்புறம் காஷி கேட்கவே வேண்டாம், காஞ்சிபுரம், அவந்திகாபுரி அப்படின்னு சொன்னா உஜ்ஜைன், அப்புறம் மாயான்னு சொன்னா ஹரித்வார், துவாராவதி துவாரகை. இந்த 7 ஊர்களிலும் நிறைய பண்டிதர்கள் இருந்து சாஸ்திரங்களை நன்றாக கற்று மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார்களாம். இப்போ வரைக்கும் காஷில எல்லாம் அவ்வளவு சாஸ்திர விஷயங்கள்லாம் நடந்து கொண்டே இருக்கு இல்லையா. ஆக எல்லாமே மோட்ச பூமி அப்படின்னா ஞான பூமி. ஞான பூமின்னு சொன்னா அது மாதிரி சாஸ்திரங்களை நன்றாக கற்கின்ற வித்யாஸ்தானங்கள், வித்யா கேந்திரங்கள். இந்த மாதிரி சுவாமிஜி மனசுல எப்பயுமே பாரத தேசத்தோட அந்த உன்னதமான நிலை, ஒரு காலத்துல எப்படி கல்வி கேள்விகளில் மிகச்சிறந்தவர்களாக பாரத நாட்டினர், அதாவது மற்ற நாகரீகங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே பாரதம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது, வேத கால ரிஷிகள் எப்படிப்பட்ட சிந்தனை உடையவர்களாக இருந்தார்கள், அது மனசுல எப்பயுமே ஓடிண்டே இருக்கும். அதை வச்சுதான் இந்த விஸ்வவித்யாலயம் அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க. இது ஒரு வர்ச்சுவல் கிளாஸ் ரூம்னா கூட சுவாமிஜி அதை மிக அழகாக அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி நிறைய பேர் அதனால பயன்பெற்றாங்க. சுவாமிஜியோட ஆன்லைன் வகுப்புகள், விவேக சூடாமணி அத்தனை ஸ்லோகங்களுக்கும் அதுலதான் அர்த்தம் சொன்னாங்க. அதே மாதிரி மகாநாராயண உபனிஷத், பிறகு விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம், சங்கர பாஷ்யம் முழுக்க முழுக்க அதுல சுவாமிஜிட்ட கேட்கிற ஒரு பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைத்தது. இது போன்று ஒரு இடமா இருந்தா கூட ஆன்லைன் வழியாக ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க சுவாமிஜி. விஸ்வவித்யாலயம்ங்கிறது மனசுல இருக்கிற ஒரு தாட், அதாவது நன்றாக எல்லோருக்கும் சொல்லி தரணும், இந்த வித்தியை எல்லோருக்கும் அவைலபிளா இருக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப முன்னாடியே இருந்தது. ஆக அக்னி விஸ்வவித்யாஸ்தாலம்னு அவருடைய கிளாஸ் ரூம்க்கு அக்னி குளோபல் கிளாஸ் ரூம்னு பேர் வச்சிருந்தாங்க. இதுக்கு அழகான மோட்டோ ஒண்ணு கொடுத்தாங்க, வாக் யக்ஞேன கல்பதாம். இது உபனிஷத் வேதத்துல இருக்க வாக்கியம். இது வாக் யக்ஞேன கல்பதாம். வாக்கு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாங்க சுவாமிஜிட்ட கேட்ட போது, வாக்கு நம்முடைய பேச்சு என்பது, யக்ஞம்னு சொன்னா சமூக நன்மை. என்னுடைய பேச்சு, என்னுடைய வாக்கானது சமூக நன்மையின் பொருட்டு நன்கு பயன்படட்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம பேசுறது எல்லாமே சமூகத்திற்கு பயனளிப்பதாக, உயர்ந்த சாஸ்திர விஷயங்களாக இருக்க வேண்டும். மனசுல பாருங்க எப்படி அந்த அக்னிய சுவாமிஜி எப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஏன் அக்னி அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டா, நம்ம தத்துவபோதத்துல படிக்கிறோம், வாச்சோ தேவதா வன்னிஹி, பேச்சுக்கு அதி தேவதை அக்னி. அதனால அக்னி பகவான் நன்றாக நம்முடைய பேச்சில் வெளிப்படட்டும். அதாவது பேசும்பொழுது அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு நன்றா இருக்கணும். நம்ம பேசும்பொழுது ஒளிமிக்க சொற்கள்னு சொல்வார் இல்லையா பாரதியார், அந்த மாதிரி சாஸ்திர விஷயங்களை பேசக்கூடிய அப்படி ஒரு இடமா அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அக்னி விஸ்வவித்யாஸ்தானம் அதை தோற்றுவித்தார் சுவாமிஜி. வித்யாலய சம்ஸ்தாபகாய நமஹ, இதுதான் இந்த நாமாவளி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.